ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு உள்ளேயும் வெளியும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம நடேசன் இருந்துட்டு, என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், குட்டி போட்ட போன மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் ஏதாவது பிரச்சனையில் அது மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுவுமே பேசாமல் உள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறாரு. அதுக்கடுத்து தான் மறுபடியும் வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியாகவே இருக்கேன், நீ பேசினாலும் சரி நீ பேசாமல் போனாலும் சரி என்ன பிரச்சனையாவது தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனனை ஏதோ பொண்ணோட பிரச்சனையில் போய் மாட்டிக்கிச்சான். அதுக்காக போலீஸ்காரங்க வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் 2 பேரும் அண்ணியும் கூட போயிருக்காங்க. அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அவன் தான் மாட்டிக்கிட்டானா? அவனுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு இங்கே மாட்டிக்கிறது அங்கே மாட்டிக்கிறது, குறிப்பாக பொண்ணோட விஷயத்தில் மாட்டிக்கிறது தான் அவனுக்கு வேலையே இருக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போயும் உங்ககிட்ட நான் சொன்னேன் பாரு, ஒரு அப்பான்னு ஒரு முறையில் எங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கெல்லாம் தோணுச்சா? நீங்களாம் சரியாக இருந்தாருந்தான் எங்களோட வாழ்க்கை ஏன் இப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்கிற போது சேரன் இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுறா. அதுக்கப்புறம் ஏதோ நடந்து போச்சு, இனிமேல் அதை யோசிச்சு என்ன பண்ண முடியும், அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நடந்து போச்சு, விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு வீடுன அது இப்போ தானே நடந்து முடிஞ்சிருக்கு, பார்த்துக்கலாம் விடுங்க, அவனும் கொஞ்சம் அப்செட்டில் இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சரின்னு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த பொண்ணு கொஞ்சம் முன்னாடியே வாயை திறந்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசிகிட்டு இருக்கோம். சோழனுக்கு ரொம்பவே கோவம் இருந்து வீடு வந்துடுது. ஆனால் என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ அந்த பொண்ணு வாயவே திறக்கவே இல்லைடா, அதுக்கப்புறம் நிலா தான் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் புரிய வச்சுது, அதுக்கப்புறமா தான் சோழனை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, டே சோழா, இதவே நினச்சிட்டு இருந்தா எப்படா இந்தாடா தண்ணியாச்சும் குடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தூக்கி சொம்பி எறிகிறாங்க. சோழன், பேசாமல் இருங்க நிலா, நிலாவுக்கு என் மேலே இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு யாருக்குமே இல்லைல்ல, இத்தனை வருஷமும் இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன், ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது என் மேலே கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்ததா? சோழனா அவன் இப்படி தான் செய்வான், இப்படி தான் நடந்துப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கல்ல. இல்லைடா, நீ ஏற்கனவேனா நிலாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிலாவோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமாக நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தானே. அப்படி தெரிஞ்சிருந்தும் நிலாவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை நான் போய் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்கள் எப்படி நான் நம்பலாம்? அவங்க முன்னாடி வச்சு அவங்க அடித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் நீங்கள் நம்பாமல் என்னை போட்டு அடிச்சிங்கல்ல, அதுதானே எனக்கு ரொம்பவே வலிச்சது. போதுண்ணே, இந்த வீட்டில் இருந்து நீங்கள் எனக்காக பண்ண சப்போர்ட் வரைக்கும் ரொம்பவே போதும். அங்கே வந்து என் தம்பி அப்படி பண்ணியிருக்க மாட்டான், என் அண்ணன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி நீங்கள் யாராச்சும் ஒரு வார்த்தையாச்சும் பேசுனீங்களா? இல்லையே. ஆனால் நிலா ஏன் மேலே நம்பிக்கை வச்சு இப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு என்னை தனியாக கூப்பிட்டு போய் விசாரித்து அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன். இப்படி தாங்க நான் கல்யாணத்துக்காக அவங்க எங்கே போகிறேன்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஏறினாங்க காரில். அதுக்கப்புறம் அவங்க பேசினதை வச்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச வந்தது. அதுக்கப்புறம் நானும் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டேன். திடீர்னு வந்தது போலீஸ்லேருந்து தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு அந்த மாப்பிள்ளை எல்லாமே ஓடி போயிட்டாங்க. கடைசியில் என்ன மாட்டி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு வாயவே திறக்க மாட்டேதுன்னு தான் நான் சொன்னேன். நிலா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட சொன்னதுனால இப்போ நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? சோழனா இப்படி தான் பண்ணியிருப்பா, சோழனா என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது, ஒரு பொறிக்க மாதிரி தெரியுதா? என் மனசில் நிலாவை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தானே. ஆனால் அதை விட்டுட்டு என் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி அத்தனை பேர் முன்னாடியும் யார் என்ன சொன்னாலையும் அப்படியே நம்பிக்கிட்டு சோழனா இப்படி தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு நம்பி என்னையும் அடித்து அசிங்கப்படுத்தி எதுக்கு? இதுக்கு மேலே யாரோட உறவும் எனக்கு தேவையில்லை, நான் பண்ண வரைக்கும் போதும், நான் பட்ட வரைக்கும் போதும். நிலா, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம், நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா சோழா, நாங்களும் புத்தி கட்டு என்னென்னமோ பண்ணிட்டுண்டா, அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லுவேன், வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் என் மேலே இவ்வளோதான் நம்பிக்கை வச்சுருக்கீங்கள,
போதும், அதே நம்பிக்கை போதும். இதுக்கு மேலே இந்த வீட்டில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் கிளம்புறோம். என்னால் உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.